இன்று 9ஆம் வகுப்பு புவியியல் பாடம் 7 நில வரைபட திறன்கள் அப்படிங்கிற பாடத்துக்கு நம்ம 1 மார்க் 2 மார்க் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க. 1ஆவதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, 2க்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, 3க்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறுத்துக. நில வரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை, அதுக்கு நில வரைபட கலையியல் அப்படின்னு பேர். 2 புவியின் வடிவம் ஜியாடு. அடுத்தது நவ்ஸ்டார் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடைகள். நில வரைபடம் என்றால் என்ன? 1வது கேள்விக்கு 236 பேஜ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதிலேருந்து இந்த பெறலை நில வரைபடம் அதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா செயல்படுகின்றது அது வரைக்கும் முதல் கேள்விக்கு உண்டான பதில். 2வது பார்த்தீங்கன்னா 237வது பக்கம், அதை அப்புறம் இங்கே எழுதியிருக்கேன். 237வது பக்கம் எடுத்துக்கோங்க. 2வது கேள்வி பாருங்க, மேலே நில வரைபடத்தின் கூறுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் தலைப்பு, அதிலிருந்து குறியீடுகள் வரைக்கும் 2வது கேள்விக்குரிய பதில். அடுத்து 3வது ஒரு கணக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 245வது பேஜில் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் 3வது கேள்விக்குரிய பதில். அடுத்தது 4 நில அளவை செய்ய பயன்படும் கருவிகளை கூறு. 240வது பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 240வது பக்கத்தில் மேலே இருக்குது சங்கிலி, அதில் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒழுங்குமுறை அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 4வது கேள்விக்குரிய பதில். அடுத்து 5 பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 240 தொலை நுண்ணுணர்வு. இங்கே பாருங்கள், தொலை நுண்ணுணர்வுன்னு இருக்குது. இதில் தொலை, அதில் நுண்ணுணர்வு ஆரம்பித்து குறிக்கும் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 5வது கேள்விக்குரிய பதில். அடுத்தது 6 பார்த்திங்கன்னா தொலை நுண்ணுணர்வின் கூறுகள் யாவை. 241வது பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. இது 4ஐயுமே குறிச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.